1 2 3 4 5 இது பேர் பஞ்சமுக செடிம்பாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டாமனுக்கு இதுமாரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் மாறுங்க ஐயா. இலை அந்த செடி அந்த ஆண்டி வேர் எல்லாத்தையும் 5 பிரிச்சுக்கணும். எடுத்துக்கணும் அது உள்ளார வச்சுட்டு அது போக மற்ற மூலிகைலாம் இருக்குது அதோட போட்டு வச்சிட்டோம்னா 50 வருஷம் விற்க முடியாத இடத்த கூட வித்தரலாம் ஐயா. நான் டிஸ்ட்ரிக்ட் என்ன சொல்கிறேன்னா முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி கொண்டு வீட்டு முன்னாடி கட்டிட்டாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது தருங்க ஐயா. அதான் சாப நிவர்த்தி பண்ணிக்கிறது ஐயா, வேற ஒன்றும் கிடையாது ஐயா. முன்னோர்கள் சாபனவசி நசி, சித்தர்கள் சாபனவசி நசின்னு சொல்லிட்டு சிவசக்தியும் உயிரோடு ஒன்றாகட்டும் சொல்லி அதை பறித்து எடுக்கிறோம். இல்லை இதை பார்க்குற நேயர்கள் அவங்களே எடுத்துக்கலாமா, இல்லை நீங்கள் வந்து சாப நிவர்த்தி பண்ணி கொடுப்பீங்களா? அது சாப நிவர்த்தி பண்ணி அவங்களே எடுத்துக்கலாங்க ஐயா. நான் சொன்னதான் மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. எடுக்கிறது பயப்படுறாங்க, வேற நடந்துருமோ அது நடந்துருமோன்னு. அதனால் நான் பறிச்சு வச்சோன்னா நம்ம கொடுத்தாலும் ஒத்துக்கத்தால கரடங்கிழங்கு இது மாதிரி இது எல்லாத்துக்கும் வந்து இது நிகழ்த்தி இது ஒன்று போதுங்க ஐயா. பாருங்க இதுவரை யாருமே சொல்லியிருக்க மாட்டோம் இந்த செடியை பற்றி. இது குறிப்பிட்ட ஒரு 4-5 பேருக்கு தான் அது தெரியும். அதில் நான் இருந்த குருநாதர் ஒருத்தர். அதனால் இந்த செடி முக்கியமானதுங்க ஐயா. அதேமாதிரி செடியை வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் தங்க வைப்பாங்க, தெரியாமல் வச்சுக்குவாங்க நிறைய பேர். ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பரிகார செம்மல் கலைமாறன் ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். சர்வமே ஜெயம் வெற்றி உமதுங்க ஐயா. இந்த காட்டாமணக்கு செடியை பற்றி அதோட ஆன்மீக பயன்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறையா இருக்குங்க ஐயா. இது வந்து இந்த மாந்திரிகத்துக்கள் நிறைய தேவைப்படும். இந்த பாருங்க இந்த இலையை வந்து 5 விதமாக இருக்கும். 1 2 3 4 5 இது பேர் பஞ்சமுக செடிம்பாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டாமனுக்கு இதுமாரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் மாறுங்க ஐயா. இதனுடைய பயன்பாடை பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பிரச்சனையாக உள்ளவங்களாம் இருக்காங்க. 5 பேர் அண்ணன் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் அக்காங்க வச்சுருப்பாங்க, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க சண்டை போகிறதுனால அந்த தாய் தகப்பன் தனிமை விடுவாங்க. சொத்து பத்து நிறையா இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும். ஒரு வீடு ரொம்ப நாள் விற்க முடியாமல் இருப்பாங்க, ஒரு இடத்த விற்க முடியாமல் பூர்வீகத்தை அந்த மாதிரி எதுக்கெல்லாம் அந்த காட்டாமனுக்கு பயன்படுத்தி தான் நம்ம இதுங்கிறது பரிகாரம். காட்டாமனுக்கு செடியை பயன்படுத்தி தான் இது பேரே பஞ்சமுக செடி தான். காட்டாமனுக்கு வேற பஞ்சமுக செடி தான். இது பஞ்சமுகம் ஐயா. இந்த பஞ்சமுக இலையை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நம்ம ஒடிக்க எப்படி பண்ணுறீங்க என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதெல்லாம் இதை எடுத்து ஒடிச்சு எடுக்கலாம். இதுக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். அதனால சும்மா காமிக்கிறேன். வந்து சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கணும். சித்தர்கள் முறைப்படி இது 5 விதமாக அந்த குச்சியை உடைக்கணும். வேறு அடி வேறு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆணி வேறு அது இந்த மாதிரி மேல் தண்டவாளம் அந்த முனையில் இருக்குது பாருங்க. இந்த இருக்கு பாருங்க ஐயா. ஆமாம் இந்த இருக்கு பாருங்க. இதுமாரி 5 விதமாக எடுக்கணும். நல்லா பார்த்து பக்கத்தில் பார்த்துங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த இதுதான் ஒரு தொழில். இந்த இது அதே மாதிரி 5 தான் நம்ம பிரிக்கணும். 5 எடுத்து நம்ம அதுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு மண் கலசத்தில் வச்சு கொண்டு எங்கே வீடு விற்கிறோமோ அங்கே கொண்டு வச்சிட்டோம்னாக்க கரெக்டாக ஒரு 90 நாள் அந்த இடம் விற்றுருங்க ஐயா. ரொம்ப நாள் விற்க முடியாது. 50 வருஷம் 40 என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்துக்கு நிறைய தேவைப்படுங்க ஐயா. இந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த சொரியாக வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் முனையில் மட்டும் கொஞ்சம் சொரியாக வரும். அந்த மாரி இருக்கவங்களுக்கு அதை ஒடிச்சின்னா பால் மாரி வரும். அதை இதும்பாங்க. அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் அது பார்த்தீங்கன்னா அது மேலே வச்சுட்டு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு கையை கால் கழுவிட வேண்டியதான். சீயக்காய் போட்டு கழுவணும். சோப்பு இதெல்லாம் போடக்கூடிய சீயக்காய் கடையில் விற்கிற சீயக்காய் நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டு அந்த சீயக்காய் வச்சு தான் கழுவணும். அதேமாதிரி இந்த செடியில் இன்னொரு இது என்ன தெரியுமாங்க ஐயா, இந்த செடி எங்கே பார்த்தாலும் இந்த தண்ணி ஆற்றங்கரை ஓரம் இதெல்லாம் நிறையா இருக்கும். இது தேவையில்லாமாங்க செடி. இந்த செடி நார்மலாக நம்ம வீட்டில் ஒடிச்சு கொண்டு ஒரு செடியை வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நல்ல பயன்பாடு இருக்குங்க ஐயா. இந்த செடியில் அவ்வளோ மகத்துவம். நீங்கள் வீட்டில் வந்து இந்த ஆகாச கரடை கிழங்கு கட்டுறாங்கல்ல, ஆமாம், சோத்துக்கத்தால ஆகாச கரடை கிழங்கு இந்த லாடை இதுமாரி கட்டுவாங்களே, அதேமாரி இந்த செடியை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆணி வேரோட படித்த கொண்ட வெட்டி கொண்டு ஒரு இடத்துல மஞ்சள் தடவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஐயா. இந்த மாந்திரிகத்தோடு அதிகமாக நம்ம பாதிக்கப்படுறதுனாக்கா கண் திருஷ்டி தான். அந்த கண் திருஷ்டியை போக்குங்க. அது கண் திருஷ்டியை போக்குறதோட இது ரொம்ப பவரானது. இந்த செடி காட்டாமணக்கு செடியை நீங்கள் சொல்கிற 5 தான் பிரித்து இல்லை அது ஆணி வேரை மட்டும் எடுத்துகிட்டு கட்டினாங்கன்னா ஆணி வேறு இருந்தாலே போதும். அது நான் இடம் விற்கிறது தான் சொல்கிறது. அந்த பூ இந்த இலையோட இந்த முனை இதெல்லாம் வச்சு நம்ம இடம் விற்கிறதுக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் என்ன சொல்கிறேன்னா முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி கொண்டு வீட்டு முன்னாடி கட்டிட்டாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது தருங்க ஐயா. அதேமாதிரி ரொம்ப நாளாக நோய் வாய்ப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. எடுத்துக்கொண்டு காரி கோயில் இல்லைனாக்கா என்ன பண்ணால் துர்க்கையம்மன் கோயில் போகணும் ஐயா. அதை எடுத்து கொண்டு வச்சு சாமி கும்பிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போகல அந்த செடியை உள்ளே எடுத்து போகக்கூடாது. காட்டாமனுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த செடியை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வண்டியிலே இதில் வச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டு அந்த திருநீரை கொண்டு வந்து வச்சுட்டு சாபனை பற்றி தான் எடுத்து முத எடுக்கும்போது சாபனை பற்றி தான் எடுக்கணும். எந்த கிழமையில் எடுக்கணும், எப்படி சாபனை நிவர்த்தி பண்ணணும் ஐயா? இதை எடுக்கையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எடுக்கணும் ஐயா. அதை வந்து இது இதோட மூலிகை வந்து வியாழக்கிழமை தான் முக்கியமானது.
அதனால் வியாழக்கிழமை மணி பறித்து வச்சுட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை மணி காலையில் கோயில் துர்க்கையம்மன் கோயிலுக்கோ பிடாரி கோயிலுக்கு போயில அதுக்கலாம் முதல் நாள் நைட்டு எடுத்து வச்சிடணும். அது 4-5 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஆணி வேரோட கரெக்டாக வெட்டி எடுத்துடலாம். 5 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டாக்க காப்பு கட்டி மறுபடி சாபனவர்த்தி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதேமாதிரி கோயிலுக்கு போகும்போது நீங்கள் எடுத்து கொண்டு சாமி கும்பிட்டு அந்த திருநீரை குங்குமம் கொடுக்குறாங்கல்ல அதை அதில் வச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கட்ட வேண்டியது. அவங்களாவே செஞ்சுக்கலாம்ல இல்லை நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள்? அதான் சாபனவர்த்தி பண்ணிக்கிறது ஐயா, வேறு ஒன்றும் கிடையாது ஐயா. முன்னோர்கள் சாபனவசி நசி, சித்தர்கள் சாபனவசி நசின்னு சொல்லிட்டு சிவசக்திவம் உயிரோடு உண்டாகட்டும் சொல்லி அதை பறித்து எடுக்கிறோம். இல்லை இதை பார்க்குற நேயர்கள் அவங்களே எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் வந்து சாப நிவர்த்தி பண்ணி கொடுப்பீங்களா? அது சாப நிவர்த்தி பண்ணி அவங்களே எடுத்துக்கலாம் ஐயா. நான் சொன்னதான் மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. அது யாரும் எடுக்கிறது அவங்க கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாம் எடுக்கிறது பயப்படுறாங்க, வேற நடந்துருமோ அது நடந்துருமோன்னு. அதனால் நம்ம பறிச்சு வச்சோம்னா நம்ம கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களே எடுத்து கொடுத்துருவீங்க. நம்ம என்ன எடுத்து கொடுத்துடலாம் ஐயா. இது வந்து அதிகமாக நிறைய ரோட்டு ஓட்டில் அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. அதை நான் அந்த 2-3 நாள் மட்டும் கரெக்டாக. நம்மளே இந்த ஆற்று கரையில் தான் நிற்கிறோம். ஆமாங்க ஐயா. இந்த ஆற்று கரைக்கு பக்கத்தில் இந்த இயற்கையாகவே இது கிடைக்கிது. ஆமாங்க ஐயா. நம்மளாம் ஒரு காலத்தில் இதை ஒதுக்கணும். நம்ம காட்டாமணக்கெல்லாம் வெட்டி தள்ளிடுவோம் தெரியுங்களா? காட்டாமணக்கு வளர்க்க சின்ன பிள்ளையில அது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காட்டாமணக்கு வந்து என்ன ஆடு திங்காது. ஆமாம், ஆடு மாடெல்லாம் திங்காது. அதனால விஷயம் அது வந்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இது நமக்கு எவ்வளோ நல்லா தேவைப்படுது, ஆனால் நம்ம ஒதுக்கிடுறோம். என்னென்ன பரிகாரங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்படியே கொஞ்சம். ஐயா இது வந்து எப்படின்னாக்கா வீட்டுக்கு கண் திருஷ்டிக்கு முக்கியமானது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் விற்கணும், இடம் விற்க முடியல, ஒரு 40 வருஷம் 30 வருஷம்னா அதுக்கு வந்து யூஸ் இடத்துக்கு மட்டும் தான். மற்ற பொருட்கள் ஏதாவது வண்டி வாகனம் இடத்துக்கு தாங்க ஐயா. பூமி சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது அதுக்கு மட்டும் எடுக்கலாம் ஐயா. அதேமாரி இந்த வாஸ்து பவான்னு ஒரு இது இருக்குங்க ஐயா. ஆமாம், அந்த கோயிலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் அந்த இதை எடுத்துக்குவாங்க ஒரு சிலருக்கு. இது எல்லாருக்குமே தெரியாது விழுது. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அதை வச்சுருக்காங்க, அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த வாஸ்து பவன் கோயிலுக்கு போயிலையும் வீடு கட்டான்னு வச்சுக்கலாம். முதல் வாஸ்து பவனே ஒரு கோயிலே இருக்குங்க ஐயா, பூந்தோட்டத்து பக்கத்தில் இருக்குது அந்த கோயில். அந்த கோயிலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடு கட்டுறவங்களும் சரி, இடம் விற்கிறவங்களும் சரி, அந்த இடத்துக்கு போகிறவங்க என்ன பண்ணுவோம் தெரியாமல் வச்சுட்டு அதை போயிட்டு ஒரு பையில் வச்சுட்டு வெளில வச்சுருவாங்க. வச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு திரும்ப வந்துட்டு அந்த இடத்துல கொண்டு வைப்பாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்குது. இது மெயினாக கண் திருஷ்டிக்கு தான் ஐயா. அது கண் திருஷ்டி ரொம்ப நல்லது, மிகச்சிறந்த ஒரு இது பொருள். இது மாதிரி தாங்க. சோத்து கத்தாழை இதெல்லாம் கட்டுறீங்களா, அதோட இது 10 மடங்கு பவர் அதிகம். சொத்து கத்தாழை விட 10 மடங்கு பவர். சோத்து கத்தாழை, கரடங்கிழங்கு இது மாதிரி கட்டுறீங்களா, லாடம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த அந்த மாதிரி கல்லாம் கட்டுறாங்களா, படிகார கல், இது எல்லாத்துக்கும் வந்து இது நிகழ்த்தி இது ஒன்று போதுங்க ஐயா. இது ஒன்று நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் அடித்து பாருங்கள், இதுவரை யாருமே சொல்லியிருக்க மாட்டோம் இந்த செடியை பற்றி. இது குறிப்பிட்ட ஒரு 4-5 பேருக்கு தான் அது தெரியும். அதில் நான் இருந்த குருநாதர் ஒருத்தர். அதனால் இந்த செடி முக்கியமானதுங்கய்யா. அதேமாரி செடியை வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் தங்க வைப்பாங்க, தெரியாமல் வச்சுக்குவாங்க நிறைய பேர். அது என்னன்னாக்கா இப்போ நாங்கள் இருந்த என்ன குருநாதரே என்ன பண்ணுவாருன்னா ஒரு துணியில் வச்சு கட்டி அதை ஒண்டி மட்டும் நம்ம கட்டி வைங்கம்பார். இதுக்கு சிரமம் இருக்குங்கய்யா உங்களுக்கு. இந்த செடி நம்ம நார்மலிக்கிறோம், அதை சாப நிவர்த்தி பண்ணி கரெக்டாக முறைப்படி எடுக்கணும். உருவேற்றி அது வந்து சாப நிவர்த்தி பண்ணி கரெக்டாக முறைப்படி உருவேற்றி தான் அதை நம்ம கொண்டு கட்டணும். அது வேலை இருக்குல்ல. ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கெல்லாம் எதிர்ப்புன்னா நம்ம இருக்கிறோம். குலதெய்வத்தையும் எதிர்த்து தான் பண்ணுறோம். ஆமாம், ஏன்னா குலதெய்வத்துக்கு அடுத்து இதுதாங்க நமக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம்ல நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி இதுதான் அப்படி தான். நமக்கு சின்ன குலதெய்வம் மாதிரி தான் அது. அதை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ஏகப்பட்ட இது இருக்குங்க. இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், அந்தமாரி அதுகளுடைய இது இருக்குது. அப்புறம் அதேமாரி முன்னோர்கள் சாபனை செஞ்சு ஃபஸ்ட்டு சொன்னாலும் அதுமாரி தான் சாபனை நிவர்த்தி இது கட்டாயம் பண்ணி தான் எடுக்கணும். மற்ற மூலிகை மாரி கிடையாதுங்க அது. ஆனால் வியாழக்கிழமை மணிக்கு மட்டும் தான் எடுக்கணும், மற்ற நாள் எடுக்கக்கூடாது. வியாழக்கிழமை மணி தான் எடுக்கணும். வெள்ளிக்கிழமை காலைல ஒரு கோயிலுக்கு கொண்டு போயிடணும். அம்மன் கோயிலுக்கு போயிடணும். துர்க்கையம்மன் கோயில், பிடாரி கோயில், இந்தமாரி வராகியம்மன் கோயில் இதுமாரி இருந்து கோயிலுக்கு போயிடணும். கோயிலுக்கு போயில அதை கொண்டு போகக்கூடாது. உள்ளார வெளியில் வச்சா நான் கொடுக்குற திருநாறு இந்த பிரசாதம் இருக்குல்ல அதை கொண்டு வந்து இது மேலே தெளிச்சிட்டு கொண்டு அப்படியே வீட்டில் கட்டிட வேண்டியா, வேறு எதுவும் பண்ண தேவை. அதேமாரி இந்த 40 வருஷம் 50 வருஷம் இடம் வைக்கலன்னாக்கா அது இதை மட்டும் வச்சா பார்த்தாது. இன்னொரு இதை அந்த குடு வச்சதுக்கு பிறகு நம்ம செஞ்சு கொடுக்குறோம்ல, அதுக்கு பிறகு இன்னொன்று பண்ணணும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிடலாம். இதுமாதிரி நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நம்ம சொல்லிடலாம் அது என்னன்னு. ஏன்னா அதை அனுப்பும்போது சொல்லிடும் எதாவது பண்ணிவிட்டு அதை வச்சுருங்க இப்போ வச்சுருங்கப்போ அதை மாதிரி இப்போ வச்சுட்டாங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் அடுத்து ஒரு 90 நாளில் விற்றுரும். 90 நாளில் கண்டிப்பாக அந்த விற்க முடியாத சொத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக விற்றுரும். அதில் வந்து மாற்றம் கிடையாதுங்க. அது அவ்வளோ ஒரு புனிதமானது. ஆனால் இதுதான் யாருமே தீண்ட மாட்டாங்களே, மனுஷனும் தீண்டாது, மாடு தீண்டாதுங்க ஐயா. அதனால இது வந்து மகத்துவம் வாய்ந்த பொருள். ஏன்னா ஆடு மாடும் திங்காது. அதேமாரி நம்ம மனுஷனை முன்னுங்க மாட்டோம். சும்மா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது குடிச்சு விளையாடுவோம். அது ஒன்றாக்க பஃபுல் வரும், ஊதுனா அந்த முட்டையாக போகும், அதுதான் அது. ஆனால் அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த காட்டாமணக்கு செடியை பற்றி ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்களுக்கு ரொம்ப விளக்கமாகவும் ஆன்மீக ரீதியாக எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதே போல் கண் திருஷ்டிக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகார பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்கய்யா. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு வந்து இந்த மூலிகைலாம் காமிச்சு எங்கள் நேயர்களுக்காக இந்த காட்டுப்பகுதிக்கு வந்து
இந்த காட்டு பகுதியில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அடுத்த பரிகாரத்தை பற்றி சர்வமே ஜெயம் வெற்றி சந்திப்பேன். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா.